கட்சி ஆரம்பித்தால் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக வரும் தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட திமுக வராது என விஜய் கூறியிருப்பதாகவும், ஃபெயிலியர் சிஸ்டத்தில் உள்ள மும்மொழி கொள்கையை பின்பற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாது 26 திமுகன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய எண்ணம். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எதை சொல்லணும்னு அவரும், அதனால் அவர் சொல்கிறத நான் பார்க்குறேன். தேசிய கல்விக் கொள்கை மற்ற மாநிலத்திலலாம் சிறப்பாக எடுத்துக்கிறாங்க, தமிழ்நாடு தான் தடையாக இருக்குன்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நமக்கான கொள்கைன்னு வரும்போது தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வெறும்னா மொழி சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது இன்னும் நிறைய ஷரத்துகள் இருக்குது. பிள்ளைங்களை இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கி நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடைநிற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தான் அவங்க செய்ய போகிறார்கள். ஆக அந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகள் கூட அந்த பயத்தை கொடுக்காத வண்ணம் ஒரு ஆர்டிஇ ஆக்ட் அப்படிங்கிறத 1 to 8 ஆல் பாஸ் போயிட்டு 9th 10th நம்ம எவாலுவேஷன் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இவங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா 3, 5, 8 வைக்கக்கூடிய இது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட இடைநிற்றல் அதிகப்படுத்தும் என்கின்ற அந்த காரணமும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய, மாணவர்கள் நலன் சார்ந்து வஞ்சிக்கக்கூடிய பல சரத்துக்கள் இருக்கின்றது. எல்லாம் சேர்த்து தான் குறிப்பாக நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையை அவங்க தேவையில்லாமல் சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே பல விதத்தில் இருமொழி கொள்கையில் எந்த அளவுக்கு நம்ம நிரூபணம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டமாக நாங்கள் இருக்கோங்கிறோம். மும்மொழி கொள்கை ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். ஆனால் அதை நீங்கள் பின்பற்றுன்னு சொல்வது ஏற்கத்தக்கதல்ல.